வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து சிவகங்கை ரோட்டில் இருக்கக்கூடிய விக்ரம் ஹாஸ்பிட்டல் அருகில் தான் நம்ம நிற்கிறோம். தெரியுதுங்களா விக்ரம் ஹாஸ்பிட்டலு? பாருங்கள், பாலம்லாம் தெரியுதா? இது வந்து சிவகங்கை ரோடுங்க. வந்து மதுரையில் ஜாயின் பண்ணக்கூடிய முக்கு ரோடு. இந்த ரோட்டில் நிற்கிறோம். இதில் இருந்து ஒரு 400 மீட்டரில் இருக்கக்கூடிய ராயல் கார்டனில் இருக்கக்கூடிய நம்ம இடத்த இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? லயன் ஸ்கூல் பக்கத்தில் பின்னாடியே இருக்குங்க இடம். அதை நீங்கள் பார்க்கலாம். மெயினில் இருக்கக்கூடிய இடங்க. நான் உங்களுக்கு கூட்டிக் கொண்டு காட்டுறேன். அந்த இடத்த பாருங்கள். பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன். நீங்கள் நேராக பேசிக்கலாம். அவங்ககிட்ட லேண்ட் ஓனர்கிட்ட நேர்லேயே பேசிக்கலாம். பேசி நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த பார்த்தீங்களா? இது எவ்வளோ மெயினான இடம்னு உங்களுக்கே தெரியும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலு எல்லாமே இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் வசதி இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி மெயினாக இருக்கக்கூடிய இடங்க இது வந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி எதுக்குமே குறைவில்லாத இடங்க இந்த இடம் வந்து. நான் உங்களுக்கு மெயினில் கூட்டிகிட்டு போகிறேன். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தூரத்தில் இடத்துக்கு போயிடலாம். நான் உங்களுக்கு அந்த இடத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பூராமே காட்டுறேன். இடம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த இடத்துல சுற்றியில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்தையுமே பாருங்கள். நம்ம அந்த இடத்த வாங்கினோம்னா கட்டி குடியேறதுக்கு என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையுமே நேராக கொண்டு போய் காமிச்சிட்றேன். நீங்கள் நேரில் பார்த்துருங்க. கேமரா வழியாக யூடியூப் வழியாக பார்த்துருங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த அருக்கு பாருங்கள், ராயல் கார்டன் தெரியுதுங்களா? இது சிவகங்கை ரோடுங்க. சிவகங்கை ரோடு தெரியுதுங்களா? அந்த பாலம் இதாங்க. பக்கத்தில் பாருங்கள், அந்த விக்ரம் ஹாஸ்பிட்டல் இது இருக்குல்ல, மெயின் அந்த ஜங்ஷன், அதுதாங்க இது. சரிங்களா? ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். இதை பார்த்தீங்களா? மெயினில் நம்ம நிற்கிறோம். இந்த லயன் ஸ்கூலுக்கு பின்னாடி தாங்க இந்த நம்ம ஃப்ளாட் அமைஞ்சிருக்கு. அதை காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இந்த ராயல் கார்டனில் போனோடனே ஃபஸ்ட்டு கட்டிங்லேயே இருக்குங்க. இதாங்க லயன் ஸ்கூலு. இந்த ஸ்கூலினுடைய பின்புறம் தாங்க இடம் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? மெயினான இடங்க, நல்ல மெயினான இடம். உடனே நம்ம வந்து இடத்த வாங்கி நம்ம வீடு கட்டிக்கலாம். எல்லா அப்ரூவலும் இருக்கக்கூடிய இடம். டிடிசிபி, ரேரா அப்ரூவல் எல்லாமே இருக்கக்கூடிய இடங்க. இப்போ உங்களுக்கு அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்றேன். சரிங்களா? ரைட்டு நண்பர்களே, பாருங்கள் இடத்த. நம்ம வந்து சைட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா? இந்த தான் நம்ம இடம். ராயல் கார்டனில் இருக்கக்கூடிய நம்ம சேல் பண்ணக்கூடிய இடம். பாருங்கள் இந்த இடத்த. இது வந்து மொத்தம் 16 சென்ட் இந்த இடம் வந்து. இது பக்கத்துலேயே பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பங்களா தாங்க எல்லாமே. நியரஸ்ட்டு அந்த தெரியுது வந்துங்க, பெரிய பில்டிங்காக தெரியுதா? இது வந்து நம்ம விக்ரம் ஹாஸ்பிட்டலுங்க. நீங்கள் நேரில் வந்து சைட் எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு நடந்து போகிற தூரங்க. ஒரு 300 மீட்டர் கூட வராதுங்க விக்ரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க பார்த்திங்கன்னா செம்மண் பூமிங்க. இது தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு இந்த ஏரியாவிலலாம் போர் போட்டால் ஒரு 100 அடின்றது அதிகங்க. அதுக்குள்ளேயே தண்ணி வந்துடும் இந்த ஏரியாவில் பூராமே. நம்ம வீடுலாம் கட்டிட்டு இதுலலாம் வந்து ஒரு தென்னங்கண்டு இந்த மாதிரி வீட்டில் அழகாக வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மரங்கள் எது வச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி அவ்வளோ ஸ்பீடாக க்ரோத் ஆகுங்க. ரொம்ப வேகமாக வளரும். என்னென்னு கேட்டிங்கன்னா செம்மண் பூமிங்க. செம்மண் பூமிலையும் பார்த்திங்கன்னா மணல் கலந்த செம்மண் பூமி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து நமக்கு வந்து இதில் வந்து மலர் செடிகள், அந்த தென்னம்பிள்ளை இந்த மாதிரி மரங்களை வந்து வச்சா நல்லா வேகமாக வந்து வளரக்கூடிய இடங்க இது வந்து. ஆமாம், வாங்கின உடனே வந்து இந்த இடத்துல வந்து வீடு கட்டிடலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருங்க, எல்லாமே பங்களா தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. தெரியுதுங்களா? நியரஸ்ட்டுங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை ரோடு வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. முன்னாடி உங்களுக்கு அதையுமே காமிச்சிருவேன். பஸ் இதுக்கு போகிறத அங்கிட்டு தூரமாக தெரியுதா இல்லையா? இந்த தெரியுதுங்களா வண்டியெல்லாம் போகிறது? பாருங்கள், காட்டுறேன். தெரியுதா பஸ்ஸு போகிறது? இவ்வளோ தாங்க ரோடு, சிவகங்கை ரோடுங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 25 அடி ரோடு வந்து நம்ம ஃப்ளாட்டுக்கு வந்துடுதுங்க. ஆமாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூலு, அப்புறம் வந்து லயன்ஸ் ஸ்கூலு, இந்த மாதிரி லயன்ஸ் பப்ளிக் ஸ்கூல், இந்தியன் பப்ளிக் ஸ்கூலு, டாப் 10 ஸ்கூலில் மதுரையில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கக்கூடிய நம்ம டிவிஎஸ் ஸ்கூலு, இந்த மாதிரி ஸ்கூல்லாம் ரொம்ப நியரஸ்ட்டுங்க. நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு நுழையிற இடத்துலையே இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூலும் லயன்ஸ் பப்ளிக் ஸ்கூலும் இருக்குங்க. ஆமாம். அதே மாதிரி டிவிஎஸ் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு நியரஸ்ட்டு தாங்க, அது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த மாதிரி அதில் இருக்குங்க அந்த டிவிஎஸ் ஸ்கூலு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாங்க. இந்த இருக்குங்க விக்ரம் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அதேமாதிரி நீங்கள் சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ரியோ ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஸ்கூலு, கல்வி நிறுவனங்களில் வந்து காலேஜஸ்ஸு எல்லாமே வந்து பக்கத்தில் அமைஞ்ச ஒரு இடங்க. இப்போ அதை வாங்கின உடனே வீடு கன்ஸ்ட்ரக்ஷனாக ஆரம்பிச்சிடலாம். 100% லோனு வந்து எலிஜிபிள் ஆயிருங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது சிட்டி லிமிட்டில் வர்றதுனால இதில் வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல், ரேரா அப்ரூவல் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து அருமையான மண், இது எல்லாமே சேர்ந்து அமைகிறது வந்து ஒரு பெரிய குடுப்பினங்க. ஆமாம். இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொம்ப மதுரை சிட்டிக்குள்ளே க்ரௌடான இடத்துக்குள்ளே நம்ம இருந்துட்டு இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் வந்து இருக்கும் பொழுது அது நம்ம லைஃப்பில் வந்து டோட்டலாக என்டையர்லி ஒரு சேஞ்சான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குங்க. ஏன்னா ஹெல்த் வைஸாகவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு வாக்கிங் போகணுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளேலாம் நம்ம வாக்கிங் போகிறது பார்த்திங்கன்னா பொல்யூஷனான காற்றுங்க. இங்கிட்ட அப்படி கிடையாது. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பூராமே பங்களா ஏரியாவா, எல்லா வீட்டுகளையும் மரங்கள் இருக்குது, எல்லாமே ஸ்பேஸ் விட்டு நல்லா வீடு கட்டியிருப்பாங்க, ரொம்ப க்ரௌடு இருக்காது. நம்ம வாக்கிங் போனால் கூட அந்த அளவுக்கு இங்கிட்டலாம் பொல்யூஷன் இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா இது அவுட்ராக வந்துடுதுங்க. இந்த ஏரியா பூராமே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இந்த கேகே நகர், அண்ணா நகர் இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி க்ரௌடாக இல்லாமல் இந்த ஏரியா வந்து இந்த இப்போ நீங்கள் வர்றீங்க நம்ம விக்ரம் ஹாஸ்பிட்டலில் கிராஸ் பண்ணிக்கிட்டு கருப்பாயூர்னி வர்ற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாயூர்னி வில்லேஜ் ஏரியா உள்ளே வந்து க்ரௌடாக இருக்கும். பட் ஆனால் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பூராமே டீசெண்டாக தனித்தனியாக வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க. வீடு ரோடு இவ்வளோ தூரம், அதே மாதிரி ரோட்டில் இருந்து ஃப்ளாட் சைஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு லிமிட்டுக்குள்ளே அருமையாக வீடை கட்டி குடியேறியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுகளை வந்து மரங்கள் இது மாதிரியெல்லாம் வச்சு நல்லா இது வீடை கட்டியிருப்பாங்க. தெரியுதுங்களா? அந்த வச்சுருக்காங்களா, உருவாக்கியிருக்காங்களா? இதே மாதிரி இதை இடத்த வாங்குகிறவங்களும் லைக் பண்ணி இந்த மரங்களை வச்சு உருவாக்கலாம். இதே மாதிரி இந்த லேண்டோட பட்ஜெட்டு அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப பெருசாகலாம் இல்லைங்க, கம்மியாக தான் சொல்கிறாங்க. அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தர்றேன், நீங்கள் நேரில் கேட்டு நல்லபடியாக அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து ஒரு அருமையான இடங்க. சிட்டிக்குள்ளேயும் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கிறோம், சிட்டிக்குள்ளே தான். அதே மாதிரி எல்லா வசதிகளும் அமைஞ்ச இடம். இந்த இடத்த நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணி நல்லபடியாக வீடை கட்டி குடியேறுங்க. இடம் அமைப்பு நல்லா இருக்குது. லேண்டை வந்து நேரில் பாருங்கள், கம்மியான பட்ஜெட்டில் இந்த இடத்த முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் கலந்த மணல் பூமி, அது மட்டும் நல்லா தெரியுது. சூப்பராக இருக்குங்க இடம். நீங்களே வந்து பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக இடம் பிடிக்கும். நீங்கள் இந்த இடத்த வாங்குவீங்க. ஆமாம். லோன் போட்டு கூட வாங்கிட்டு போயிடலாங்க. இன்ஷியல் அமௌண்ட் ஒரு அமௌண்ட் இருந்தால் கூட அமௌண்ட்டை கட்டிட்டு லோன் போட்டு கூட இடத்த வாங்கிடலாம். இல்லை நம்ம வீடு கட்டுறதுனால நீங்கள் இடத்த வாங்கிட்டு டக்குன்னு வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடலாம். நல்ல எல்லா வசதியிலும் அமையப்பெற்ற ஒரு இடங்க இந்த இடம். இது பார்த்திங்கன்னா அந்த லயன்ஸ் ஸ்கூலினுடைய பின்பகுதிங்க. மெயின் ரோடு, சிவகங்கை மெயின் ரோடு. முன்னாடியே சிவகங்கை அந்த ரோடு ஜங்ஷன் வந்துடும். அந்த பெரிய விக்ரம் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன் அந்த இடம் தான் சிவகங்கை வண்டியெல்லாம் வந்து பிரிகிற இடம். மற்றபடி ராஜபாளையம், விருதுநகர், திருநெல்வேலி போகிற வண்டியெல்லாம் நேராக போயிடும். அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 400 மீட்டருக்குள்ளேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. நேராக கொஞ்சம் தூரம் நடந்து வர்றான், லேண்ட் ஸ்கூலுக்கு நேராக திரும்புகிறோம். ராயல் கார்டன் அந்த போர்டு போட்டிருக்கோம், அதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவில். அது வழியாக வந்தீங்கன்னா இடத்துக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? சரி, பாருங்கள், நல்லபடியாக அந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மிக்க மகிழ்ச்சி. நம்ம யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.